அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் நிலை நிறுத்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக சத்தத்தை உயர்த்தி தலை குனிந்த இடங்களில் எல்லாம் நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் ஏகோவாயிரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே. என் தேவை ஏகோவாயிரே. ஏகோவா ஏகோவா என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவரே. என் தேவை எல்லாம் என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே. என் ஜெபங்கள் அனைத்திற்கும் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக. Come on, raise your voice. If the presence of your Lord is with you, you will automatically raise your voice. Come on, let's welcome the Holy Spirit in this place. Yes, Jesus, we love you, Father. ஆராதனை 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 உமக்கே. சபையாவர கரங்களை உயர்த்தி ஆராதனை. Oh, we welcome you, Holy Spirit. ஆராதனை 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 ஆராதனை. அப்பா, எல்லாம் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய அந்த இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஏகோவா எல்லாம். Come on, raise your voice. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஹalleluya. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரே. ஏகோவா. இந்த வருடம் ஸ்டார்டிங்ல இருந்து வருடத்தின் இறுதி வரைக்கும் நம்மளுடைய தேவைகளை சந்தித்தவர். இனி வருகின்ற நாட்களிலும் நம்மளை பாதுகாக்கிறவரே. எல்லாம் நீரே. தேவை எல்லாம் என்னுடைய தேவை நீரப்பா. எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம். கரங்களை உயர்த்தி ஆராதனை
கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை கண்களை மூடி பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இரண்டாவது நாள் இரண்டாவது வேலையில் எங்களை அர்ப்பணிக்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. இதுவரைக்கும் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. ஆராதனை வேலையில் நீர் இடைப்பட போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாடல் பாடுகிற வேலைகளில் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையினால் சொன்னதை இனி வரும் நாட்களில் நீங்கள் கரங்களால் நிறைவேற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீர் ஒருவரே மகிமைப்படவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நீர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் திறந்தால் அடைக்கிறவன் யாருமே இல்லை, நீர் பூட்டுகிறது திறக்கிறவர் யாருமே இல்லை தகப்பனே. எங்களுக்கான ஒரு மறைப்பொருள்களை நாங்கள் வெளிப்படுத்த, அப்பா, எங்களுக்கு வைத்திருக்கிற நீங்கள் மறைப்பொருள்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சந்தோஷமாக இருக்கீங்க? அவரை துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு AWC மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை ஒரு பண்டிகையாக நம்ம எல்லாரும் அனுசரித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை துதித்து அவர் நாமத்தை புகழ்ந்து அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது நமக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு பழைய பாடல், உம்மை துதிப்பேன் நான் உம்மை புகழுவேன் நான் என்ற பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும்.
புகழுவேன் நான். நன்மைகளினால் எந்தன் வாயை நிரப்பினீர், நன்மைகளினால் எந்தன் வாயை நிரப்பினீர். கழுகை போல சிறகை விரிக்க செய்தீரே, கழுகை போல சிறகை விரிக்க செய்தீரே. உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழுவேன் நான். ஓ, உம்மை புகழுவேன் நான். செய்யாமல், என் பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல், உந்தன் பெரிய கிருபையாலே நேசித்தீர். உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழுவேன் நான். உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழுவேன் நான். உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழுவேன் நான். உம்மை துதிப்பேன் நான், உம்மை. அழிவில் நின்று பிராணனை, அழிவில் நின்று பிராணனை மீட்டு கொண்டீரே, அழிவில் நின்று பிராணனை மீட்டு கொண்டீரே. கிருபை இரக்கத்தால் கிரீடம் சூட்டினீர், கிருபை இரக்கத்தால் கிரீடம் சூட்டினீர். உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழுவேன் நான். உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழுவேன். உம்மை துதிப்பேன், துதிப்பேன். உம்மை புகழுவேன், உம்மை துதிப்பேன் நான். உம்மை புகழுவேன் நான். நன்மைகளினால் எந்தன் வாயை நிரப்பினீர், நன்மைகளினால். இந்த வருடம் முழுவதும் நன்மைகளினால் நம்மளை நிரப்பினவர். கழுகை போல சேட்டைகளை விரித்து வருகிற புதிய ஆண்டுல வெள்ளத்தோடு நம்மளை வைக்க போகிறார். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் நான். அவரை நல்லா சத்தமா கையை தட்டி முகத்துல ஒரு சிரிப்போட அவரை புகழ்ந்து நம்ம கீர்த்தனம் பண்ணணும். உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழுவேன் நான். உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழுவேன் நான். உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழுவேன் நான். உம்மை துதிப்பேன் நான். நல்லா சந்தோஷமா முகத்துல ஒரு சிரிப்போட உம்மை துதிப்பேன், உம்மை புகழுவேன். உம்மை துதிப்பேன் நான், உம்மை. கடைசியாக உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழுவேன் நான். உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழுவேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை உயர்த்தும் பொழுது நமக்கு மனசுக்குள்ள இருக்கிற எல்லா பாரங்கள், எல்லா கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடணும். ஏனென்றால் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எதை நினைச்சு வருத்தத்தோடு இந்த இரண்டாம் வேலைக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோமோ அந்த எல்லா வருத்தங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு லகுவான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் வச்சிருக்கிற அந்த பாரங்கள், இது பாரம் எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது,
இது எப்போ என்னை விட்டு நீங்கன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு அது லேசான காரியம். நீங்கள் விசுவாசத்தோடு அவரை உயர்த்தி அவரை துதித்து அவரை புகழ்ந்து நீங்கள் பாடினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை இந்த நேரத்தில் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஸோ நம்மளுடைய எல்லா பாரங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஓர வைத்து விட்டு, அழிவு வந்து நம்மளுடைய வாசலை நம்மளுடைய கதவை தட்டிட்டு போயிருக்கலாம். நிறைய டாக்டர்ஸ்னுடைய ரிப்போர்ட்டுகள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கலாம். ஜீவனை வந்து எடுக்க பிசாசானவர் நமக்கு நிறைய ஒரு சிச்சுவேஷன்ஸை நமக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் நீங்கள் வாயை திறந்து ஒரு விசுவாசத்தோடு பாடும் பொழுது, கிருபை இரக்கங்களால் இந்த வருடம் முழுவதும் நம்மளை முடிசூட்டினவர் வருகிற நாட்களிலும் உங்களை சுகபத்திரமாக வழிநடத்த, உங்களை தாங்கிக் கொள்ள, உங்களை ஏந்தி சுமக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. சத்தமா சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தம் ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஒரு சத்தமான ஒரு ஆமேனை நான் கேட்கலாமா? இன்னும் சத்தமான ஒரு ஆமேனை நான் கேட்கலாமா? ஆமேன். அழிவில் நின்று பிராணனை மீட்டு கொண்டீரே. இந்த ஸ்டான்ஸாவை எத்தனை பேரால உணர்ந்து பாட முடியும்? அழிவிலிருந்து என் ஜீவனை மீட்டு கொண்டவர், கிருபை இரக்கங்களால் என்னை முடிசூட்டுகிறவர், அவர் என்னோட வலது பக்கத்தில் இருக்கிறார். எத்தனையோ சிச்சுவேஷன்ஸில் நம்ம ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தடுக்கி விழுந்து போகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த வருஷத்தின் ஸ்டார்டிங்லேருந்து நம்மளை பாதுகாத்தவர். அவர் நம்மை குறித்த ஒரு சித்தம் இருக்கிறதுன்றதுனால தான் இந்த நாள் வரைக்கும் நம்ம உயிரோட ஜீவனோட இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆமேன். இந்த சரணத்தை நம்ம எல்லாம் உணர்ந்து பாடுவோம். அழிவில் நின்று பிராணனை மீட்டு கொண்டீரே. உங்களுடைய சத்தம் உயரட்டும். இந்த சரணத்தை எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். கிருபை கிருபை இரக்கத்தால் கிரீடம். இன்னொரு முறை பாடுவோம். அழிவில் நின்று பிராணனை மீட்டு. எஸ் ஜீசஸ். அழிவில் நின்று பிராணனை மீட்டு, கிருபை இரக்கங்களால் கிரீடம். கிருபை இரக்கத்தால் அதனால உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழுவேன் நான், உம்மை புகழுவேன் நான், உம்மை துதிப்பேன் நான், புகழுவேன் உம்மை துதிப்பேன் நான், உம்மை. கடைசியா கரங்களை உயர்த்தி உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை துதிப்பேன் நான், உம்மை புகழுவேன் நான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த நாள் வரைக்கும் நம்மளை நல்லா சுகபத்திரமா பாதுகாத்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். ஆதியாகமத்தில் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதே கிடையாது. ஆமேன். அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதனால அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்குமே உயிருள்ளதா இருக்கிறது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நடக்காம ஒரு இன்கம்ப்ளீட்டான வாக்குத்தத்தத்தை அவர் என்றைக்குமே கொடுத்ததே கிடையாது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்றது மட்டும்தான் செய்வார். ஹல்லேலூயா. அந்த உண்மையுள்ள தெய்வத்தை, பரமபிதாவை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்போம், வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென்
ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஓ இயேசு சொன்னதெல்லாம் வாக்கு தத்தங்கள், வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே. கரங்களை உயர்த்தி அவர் சர்வ வல்ல, அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய், அவர் சர்வ வல்ல, அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் உண்மையுள்ளவரே. வார்த்தைகள் ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட நம் வாழ்விலும் நிறைவேறும். குறித்திட்ட காலத்தில், குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறும். குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும். கரங்களை உயர்த்தி ஆமென். கமான் சபையில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் என்றைக்குமே பொய் சொன்னதே கிடையாது. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும் அளவும் அவர் நம்மளை கைவிடுவதே இல்லை. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை. இப்ப எல்லா கரங்களை உயர்த்தி குறித்திட்ட காலத்தில் நமக்காக வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நம்ம எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம பாத்திரவான்களாக மாறுவோம். தூரத்தப்பட்ட உயர்த்தியதே. குறித்த காலத்தில், குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறுகிற. ஓ குறித்திட்ட காலத்திலே, ஓ குறித்திட்ட காலத்திலே, ஓ குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும். கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். இயேசுவே ஆமென் ஆமென். சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள்
உயர்ச்சி ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தமா? நீங்க கையை உயர்த்தி பாடுனீங்கன்னா நீங்க என்னென்ன காரியங்களை நினைத்திருக்கிறீர்களோ உங்களுடைய ஏக்கங்களையும் உங்களுடைய எண்ணங்களுக்கு மேலாக உங்களை அறிந்திருக்கிறவர் பரமபிதா உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya, ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து சென்றீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில். கரங்களை உயர்த்தி எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ சொன்ன தரிசனம் நிறைவேற்றினீர். ஓ நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மனைவிடமே உம்மை எங்கள் ஆதரவே. ஓ எங்கள் அடைக்கலமே, எங்கள் மனைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் மனைவிடமே ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரமே, மனைவிடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை எத்தனை பேர் உணர்ந்து பாட முடியும்? குப்பையிலிருந்து தூக்கி நம்மளை கண்மலையின் மேல நிறுத்தி அழகு பார்க்கிறவரே. ஓ நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான், நீர் கண்டதினால். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எங்கள் ஆதரவே, எங்கள் மறைக்காலமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் ஆதரவே. உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே உம்மை. ஓ ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு உணர்ந்து பாடுங்க. உங்களை மேற்கொள்வதற்கான அதிகாரம் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. ஆயிரம் உனக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதமும் உனக்கு வாய்க்காதே போகும் என்று சொன்னவர், உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர். எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பேர் உங்களை மூழ்கடிக்கணும்னு நினைச்சாலும், எத்தனை பேர் உங்களுக்கு மேல வரணும்னு நினைச்சாலும், அவர் உங்களுக்கு கண்மலையாக, அவர் உங்களுக்கு மறைவிடமாக இருக்கிறதுனால எதிரான யோசனைகளை அதமாக்கி அவருடைய யோசனைகளை, அவர் தந்த தரிசனத்தை உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்கும் அளவும் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. கிருபையினால், கிருபையினால் என்னை நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை நான் தள்ளுண்டேன். திரும்ப பாடும். கிருபையினால், கிருபையினால் என்னை ஓ நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் ஓ நான் தள்ளுண்ட இடங்களில். சபையர் தலைக்கு மேல உயர்ச்சி. எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு உம் கரங்களால் உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான், நீ கண்டதினால். கரங்களை உயர்த்தி எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே,
உயர்ச்சி எங்கள் ஆதாரமே அடைக்கலமே எங்கள் உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதாரமே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் அப்படி எழுந்து நின்று செத்து போன அந்த சாராளின் கர்ப்பத்தை தேவன் திரும்ப அவருக்கு கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க கூடுமானால் அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்ன தரிசனங்கள் அவருக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளும் அளவோ அவர் என்றைக்குமே உங்களை விட்டு விலக மாட்டார், என்றைக்குமே உங்களை விட்டு கைவிட மாட்டார். அவர் குறித்த காலத்தில் உங்களுக்கான தரிசனங்களை அவர் வைத்திருக்கிறார். அவர் சொன்ன அந்த தரிசனங்களை நீங்க பெற்றுக் கொள்வதற்கு நாம பாத்திரவான்களாக நம்ம மாறும்படி ஆண்டவர் நாமத்தை நோக்கி அவருடைய கண்களுக்கு ஏறெடுத்து அவரை உயர்த்துவோமா. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை திரும்ப பாடுவோமா. ஒரு ஃபெய்த் டிக்ளரேஷனோ இந்த பாடலை பாடுங்க. செத்து போன அந்த கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க கூடுமானால் இன்று நீங்க விசுவாசத்தோட பாடுகிற இந்த வேளையிலே ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட போகிறார். உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறும். ஓ குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் குறித்திட்ட காலத்தில் குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் கைகளை உயர்த்தி ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஓ இயேசுவே அப்பா உங்களை வரவேற்கிறோம் ராஜா. நீர் பொய் சொல்வதற்கு மனபுத்திரன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனபுத்திரன் அல்ல தகப்பனே. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களை பாக்கியவான்களாக மாற்றுமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் வார்த்தைகள் விசுவாசத்தோடு அவர் சர்வ வல்ல தேவனாக இருப்பதாலே வார்த்தைகள் எல்லாம் உண்மையுள்ள தேவனாய் வார்த்தைகள் ஒன்றும் கடைசியாக ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் வாக்கு எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடி எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து கரங்களை உயர்த்தி ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடும். அப்பா நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமே. நீ செய்த நன்மைகளுக்கு உம்மை மாத்திரம் ஆராதனை செய்வேன். ஆராதனை உம்மை ஹல்லேலூயா ஆராதனை. சபையில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பா உம்மை மாத்திரம் ஆராதனை செய்வேன்.
என்னுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும், என்னுடைய சுவாசம் நின்று போற வரைக்கும் உங்களுடைய நாமத்தை மாத்திரமே கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்றவங்க 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அவர் உங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும், அவர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், அவர் உங்களை தாங்கினதற்காக, அவர் உங்களை தப்புவித்ததற்காக, அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததற்காக, அவர் உங்கள் மேல ஒரு தரிசனத்தை வைத்ததற்காக, அவர் உங்களை தாங்கி கொண்டதற்காக, இந்த நாள் வரைக்கும் சுகபத்திரத்தோடு வருஷத்தின் கடைசி பரியந்தம் உங்களை சுகபத்திரத்தோடு மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரே. எத்தனையோ படுகொழியின் அனுபவங்கள், எத்தனையோ பள்ளத்தாக்குகளின் மத்தியில எத்தனையோ பேர் நம்மளை குத்தி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நம்மளை ஏசி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நம்மளை குத்தி இருக்கிறாங்க. ஆனா எல்லாவற்றிலையும் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வலது கரம் நம்மளை தாங்கி கொண்டதற்காக, நம்மளை பாதுகாத்ததற்காக, நம்மளை சுமந்து கொண்டதற்காக, யார் விடத்திலேயும் எந்த இடத்திலேயும் நம்மளை தலைகுனிய விடாமல் நம்மளுடைய தலைகளை தூக்கி நிறுத்தினதற்காக அந்த இயேசு கிறிஸ்துவானவரை ஆராதனை உமக்கு, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை ஆராதனை. எந்த பலவீன நேரங்கள் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை. கரங்களை உயர்த்தி இயேசு ராஜா, இயேசு ராஜா உணர்ந்து பாடுவோமா? நம்மளுடைய பலவீனங்களில் நமக்கு பலனாய் இருந்தவரே இயேசு ராஜா, எதற்கும் அதனால ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை உம்மை வரவேற்கிறோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி நம்மளுடைய பலவீனமான நேரங்களில் கிருபையால நம்மளை முடிசூட்டினவர், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாக விளங்கும் என்று சொன்னவர், அவர் இந்த நாள் வரைக்கும் நம்மளை சுகபத்திரமாக எந்த இடத்துல நம்மளை தலைகுனிய விடாமல், எந்த டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டுகள் நமக்கு பாசிட்டிவாக வந்ததோ அதே ரிப்போர்ட்டுகளினால அதே டாக்டர்ஸ்கள் வியக்கத்தக்கதான ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்க நாம் ஆராதிக்கிற இயேசுவினால கூடும் என்று சொல்லுகிறவங்க நல்லா சத்தமோ ஆமென், சத்தமோ ஆமென், ஹalleluya. Oh, we lift you Jesus. Oh, நீ நல்லவர். என்னுடைய விசுவாசத்தை ஆரம்பிப்பவரும் என்னுடைய விசுவாசத்தை முடிக்கவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்த அந்த பரிசுத்தமான பரமபிதாவை எல்லாரும் இந்த இடத்துல வரவேற்போமா? அப்பா, இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்ததற்காக நன்றி இயேசுவே, என்னை சுமந்ததற்காக நன்றி இயேசுவே, என்னை தாங்கினதற்காக நன்றி. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து எத்தனையோ சிச்சுவேஷன்ல கண்ணீரோடு விதைத்திருக்கிறேன் தகப்பனே. நான் கண்ணீரோடு விதைத்தது எல்லாத்தையும் இயேசு இந்த 2026 இருந்து கம்பீரத்தோடு அறுக்க செய்கிறவர், புதிய நாளுக்குள்ளாக என்னை நடத்துகிறவர், புதிய கிருபைகளோடு என்னை வழி நடத்துகிறவர், புதிய வெளிப்பாடுகளோடு எனக்கு பேசுகிறவர். அப்பா, எனக்காக நீர் வைத்திருக்கிற மறை பொருள்களை அப்பா பரலோகத்திலிருந்து எனக்கு திறக்கிறவராகிய அந்த ஆண்டவரை நான் வரவேற்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த AWCல உங்களுடைய கரம் பலத்த அற்புதங்களை செய்வதாக அப்பா நான் சம்பவிக்கிறதாக அப்பா நான் உம்முடைய நாமத்தினால சுகத்தை
வார்த்தை பேசுகிறேன் அப்பா. உம்முடைய நாமத்தினால எல்லா பலவீனங்களிலும் உம்முடைய பலத்தை நான் புகுத்துகிறேன் தகப்பனே இயேசுவே. அப்பா, இவர்கள் கட்டி வைத்திருக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள் அப்பா, இவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா மாம்சீகத்தின் செய்கைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பலையேற பெற்ற நாமத்தினால நாங்கள் கடிந்தப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு, உம்முடைய நாமத்தில் சுகம் உண்டு, உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலையும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். உம்முடைய நாமத்தில் நாமத்தை உச்சரிக்கும் பொழுதே பேய்கள் ஓடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணும் பொழுதே எல்லா செய்வினை கட்டுகள் அருந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஒரு பெரிய வல்லமையை நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி. நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் தகப்பனே. எங்களுடைய கண்களை உமக்காக நாங்கள் ஏறெடுக்கிறோம். கண்களால பார்க்கிறதற்கும் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. இப்ப எல்லாரும் கண்களை நம்ம ஏறெடுத்து வானத்திற்கு நேராக நம்ம உயர்த்த போகிறோம். ஆண்டவராகிய இந்த இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் அப்படியே வரவேற்போமா? நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அல்பாவும் ஒமேகாவுமான அந்த இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் இந்த இடத்துல வரவேற்போம். உம்முடைய பிரசனத்திற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய அசைவாடுதலுக்காக நன்றி இயேசுவே. அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த சர்வ தேவாதி தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா, நாங்கள் எங்களுடைய கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலையே, எங்களை பாதுகாக்கிற கேடகமே, எங்களை வழிநடத்துகிற மறைவிடமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடும். கரங்களை உயர்த்தி கண்களை ஏறெடுப்பேன் இயேசுவே. கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா, அல்பா ஒமேகா, என் தேவன் நீரே. கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா, அல்பா ஒமேகா, என் தேவன் நீரே. கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன். ஓ கண்களை ஏறெடும். கரங்களை உயர்த்தி அல்பா ஒமேகா, அல்பா ஒமேகா, என் தேவன் நீரே. கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா, அல்பா, என் தேவன் நீரே. கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், கண்களை Come on, raise your voice. உங்களுடைய சத்தம் உயரட்டும். ஆண்டவருடைய பிரச்சனை எங்க இருக்குதோ அங்க விடுதலை உண்டு. அவருடைய பிரச்சனை உங்களுக்குள்ளாக இருந்ததுன்னா உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி நீங்க பாடுவீங்க. உங்களுடைய கண்களை ஏறெடுத்து அந்த வானத்துக்கு நேராக உயர்த்தி அல்பாவும் ஒமேகாவுமானவர், துவக்கமும் முடிவுமானவர், எல்லாவற்றையும் அவருக்குள்ளாக அடங்கி இருக்கிறது சர்வ வல்லமையுள்ள அந்த தேவனாகிய கர்த்தரை எல்லாரும் கீர்த்தனம் பண்ணி கரங்களை உயர்த்தி கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், கண்களை. எனக்கு எத்தனை தடை வந்தாலும், என்னை எத்தனை பேர் அமிழ்த்து நினைச்சாலும்,
எனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் என்னுடைய கண்கள் உம்மை மாத்திரமே நோக்கி இருக்கும். என்னுடைய செவிகள் உமக்காக மாத்திரமே திறந்திருக்கும். உம்மை மாத்திரமே நான் கீர்த்தனம் பண்ணுவேன். உம்மை மாத்திரமே உயர்த்துவேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் என்னுடைய கண்கள் உம்மை மாத்திரமே நோக்கி இருக்கிறது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய இந்த 4 திசைகளிலிருந்து எனக்கு எந்த சிச்சுவேஷன் அடைக்கப்பட்டாலும் மேலே எனக்கு வானத்திலிருந்து ஒரு வாசல் எப்பொழுதுமே திறந்திருக்கிறதே. அந்த வானத்தின் வாசலை நோக்கி நான் எப்பொழுதும் கெஞ்சி கொண்டே இருப்பேன். அப்பா, உம்மை எப்பொழுதும் நோக்கி கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்களை உம்மை விட்டு என்றைக்குமே பிரியாது தகப்பனே. என்னுடைய கண்களை உம்மை விட்டு என்றைக்குமே எடுபடாது. அப்பா, உம்முடைய செய்கைகளுக்காக நன்றி. என்னை வழிநடத்துவதற்காக நன்றி. இந்த வருடம் முழுவதும் என்னை பாதுகாத்ததற்காக நன்றி. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களை நம்பவில்லை. ஏழைகளுக்கு தேவன் நீர், திக்கற்றவர்களுக்கு தேவன் நீர். உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய எல்லா திசைகளிலிருந்து எனக்கு அடைபற்றி போனாலும் அப்பா, நான் எண்ணினது எனக்கு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த எல்லா வேலைகளிலேயும் உம்முடைய கரம் என்னை பாதுகாத்ததற்காக நன்றி. நிறைய விதங்களில், நிறைய நேரங்களில் எனக்கு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து 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 தோல்வி அடைந்த நேரங்களிலேயும் எனக்கு எவ்வளோ பெட்ரையல்ஸ் வந்தாலும் உம்மை மாத்திரமே நான் நோக்கி பார்ப்பேன். உம்மை மாத்திரமே நான் உயர்த்துவேன். உம்மை மாத்திரமே நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நீ நல்லவரே. Oh, we lift you, Jesus. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன். உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன். உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் என்றைக்குமே வெட்கப்பட்டு போனதே இல்லை. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் என்றைக்குமே பிரகாசம் அடைந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோமே. என்னுடைய கைகளை உமக்கு மாத்திரமே உயர்த்துவேன். என்னுடைய கண்களை உமக்கு மாத்திரமே ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, சர்வதேவாதி தேவனே, எல்லா அதிகாரங்களும் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அப்பா, ரதங்களை நம்பவில்லை, குதிரைகளை நம்பவில்லை. உம்முடைய நாமத்தை மாத்திரமே நாங்கள் நம்புகிறோம். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எங்களை பாதுகாக்கிறவர், வார்த்தைகளினால சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுகிறவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய அந்த இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம். நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய கரத்தில் நாம் அர்ப்பணித்து நேற்று ஆரம்பித்த இந்த ஜெபம் இன்றைக்கு 4வது செக்ஷனுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை துதிக்க எவ்வளோதான் அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்தாலும்
அது ஈடாகாது அவர் நம்ம மேல் வைத்த அன்புக்கு. நான் இவ்வளோ நேரம் காத்திருக்கிறேன். நான் இந்த வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் வெற்றி இல்லைன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் நான் இந்த வருஷம் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என்னை போல சிலர் ஜெபம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல, அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் நான் வாரந்தோறும் ஆலயத்துக்கு தவறாமல் நான் வந்தேன், நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆண்டவர் எனக்கு ஜெபிக்க வச்சாரு. ஆண்டவர் வாரம் தவறாம என்னை ஆலயத்துக்கு வர வச்சாரு. ஆண்டவர் செஞ்சாரு. அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு யார் நினைக்கிறோமோ அவங்க வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. அல்லேலூயா. பெருமை, நம்முடைய பெருமைலாம் வேஸ்ட் என்று சொன்னாரு. ஒரு 2 மனிதர்களை ஆலயத்துக்கு போறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு தெரியும் தான். ஒரு மனுஷன் சொல்றான், ஆண்டவரே நான் வாரத்துக்கு 3 தடவை நான் உபவாசம் பண்றேன், என்னுடைய வருமானத்தெல்லாம் நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் அவனை போல இல்லை, நான் பரிகாரர் போல இல்லை, அந்த ஆயக்காரனை போல் இல்லைன்னு சொல்றான். பிரியமானவர்களே, ஒருத்தன் சொல்றான், அவன் வானத்துக்கும் தன்னுடைய கண்களை எடுத்து பாராமல் அவன் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அதனால அவன் பாவி அல்ல. அந்த பரிசேயனை பார்க்கில் அவனுக்குள் நீதி இருக்கிறது, உண்மை இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருக்கு முன்னாடி நான் பாவி, ஏன்னா என் பாவம் உங்க ரத்தத்தினால கழுவப்பட்டதப்பா. நீங்க எனக்காக ரத்தம் சிந்தாவிட்டால், நீர் என் பாவத்துக்காக நீர் ஆண்டவரே உடைய ரத்தத்தை கொடுக்காவிட்டால் நான் பாவிதான். உங்களுக்கு முன்னாடி நான் பாவிதான். ஆனா மனிதர்களுக்கு முன்பாடி என்னை நீதிமானாய் நீர் மாற்றி இருக்கிறீர், பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறீர், அதுக்காக உமக்கு நன்றி என்று அவன் நினைக்கிறான். பாவியாகி என் மேல் கிருபையாயிரம் ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரம்ப்பா. ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். என்னிடத்துல நீதி ஒன்றும் இல்லை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்தோம்னா அதுல பாருங்க 19, 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதுல மனுஷனுடைய காரியங்கள் 17 இருக்கிறது. அந்த 17ல ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருந்தா கூட நம் பரலோகம் போக முடியாதுன்னு வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, அந்த 17 காரியம் நீங்க ஒன்னா உங்க வாழ்க்கையில நீங்க போய் அதை தியானித்து பாருங்க. அதுல எந்த காரியம் நமக்குள்ள ஒட்டி இருக்கிறதோ அதை இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அதையெல்லாம் போக்கி நம்மை பூரணப்படுத்தும்படியாய் கர்த்தரை நாம் நோக்கி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே 17 காரியம் இருக்குதுப்பா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அவையாவனே ஆண்டவரே, தகப்பனே அப்பா. ஆண்டவரே பல காரியங்கள் ஆண்டவரே, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், மோகங்கள், இச்சைகள், பில்லி சூனிகள் ஆண்டவரே, பா கோபங்கள் ஆண்டவரே, வெறிகள், களியாட்டுகள் போன்ற ஆண்டவரே பில்லி சூனியங்கள் ஆண்டவரே, இது போன கர்த்தாவே விரோதங்கள், கசப்புகள், பலவிதமான 17 காரியங்கள். இதுக்கு மேலும் வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. விசுவாச மக்களாகி எங்களுடைய வாழ்க்கையில, ஊழியக்காரர்களாகி எங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் உம்முடைய கரங்களிலே ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், 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 பரிசுத்தப்படுத்தும்.
ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பாவியா நான் பாவி, நான் பாவி, என் பாவம் பெரிதையா. ஈசோப்பினால் என்னை கழுவும், நீர் கழுவும் போது நான் சுத்தமாவேன். உறைந்த மழையில் நான் வெண்மையாவே. நான் பாவி, நான் பாவி, என் பாவம் பெரிதையா. சோப்பினால் கழுமையா. என் பாவங்கள் அற முற்றிலும் என்னை கழுமையா. என் அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரியும் ஐயா. நான் பாவி, நான் பாவி, நான் பாவிலும் பிரதான பாவி. என் நீதி அழுக்கான கந்தை, என் நீதி அழுக்கான கந்தை. நான் பாவி, என் பாவம் பெரிதையா. என் பாவம் பெரிதையா. என் வார்த்தையினால் பாவம் செய்தே, என் வார்த்தையினால் உம்மை நோகடித்தே. என் சிந்தையினால் உம்மை சிலுவையில் அறைந்தே, சிந்தையினால் உம்மை சிலுவையில் அறைந்தே. என் கை செய்த பாவத்திற்கா உம் கைகளில் ஆணிகள் அடித்தே. என் கை செய்த பாவத்திற்கா உம் கரங்களில் ஆணிகள் அறைந்ததையா. நான் பாவி, என் பாவம் பெரிதையா. நான் பாவி, என் பாவம் பெரிதையா. ஈசோப்பினால் கழுவும் ஐயா, ஈசோப்பினால் கழுவும் ஐயா. நீ கழுவும் போது உறைந்த மழையில் நான் வெண்மையாவே, வெண்மையாவே. என் கால் செய்த பாவத்தினால் உன் கால்களில் ஆணிகள் அறைந்தேன் ஐயா. என் கால் செய்த பாவத்தினால் உம் கால்களில் ஆணிகள் அறைந்தேன் ஐயா. பாவி ஐயா, நான் பாவி ஐயா, பாவத்திலும் பிரதான பாவி ஐயா. பாவி ஐயா. ஓ ரபரதன கரப ஷபல கரபல வரபா. ஓ ஆவியானவரே, நான் பாவி ஆண்டவரே. தன் பாவத்தை நான் பாவி என்று யார் ஒத்துக்கொள்கிறானோ அவன் பாவி இல்ல. பாவம் செய்துட்டு நான் பாவி, நான் பாவி என்று அதனால பிரயோஜனம் இல்லை.
நாம் பாவம் செய்யாமலே நாம் பாவி என்று நாம் சொல்லும் பொழுது நாம் பாவியாய் மாறப்போகிறதில்ல. இன்னும் நாம் பரிசுத்தமாவோம். இன்னும் அவருடைய ரத்தம் நம்ம மேல் ஊற்றப்படும். இன்னும் நம்முடைய இருதயம் மாற்றப்படும். இன்னும் நம்முடைய இருதயம் அவருக்கு நேராய் மாற்றப்படும். ஓ, நீ பரிசுத்தமாய் இருக்கிறது உன்னுடைய அறிவினால இல்லை சகோதரியே, உன்னுடைய திறமையினால் இல்லை சகோதரனே. அவர் உனக்கு இரக்கம் செய்திருக்கிறார். அவர் உனக்கு தயவை பாராட்டி இருக்கிறார். பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பார சிலுவை தோளில் ஏற்றி, பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பார சிலுவை தோளில் ஏற்றி, பாதம் இடறி பாதை தவறி பதறி பயணம் போவதெங்கே, பதறி பயணம் போவதெங்கே, பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பார சிலுவை தோளில் ஏற்றி, பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பார சிலுவை தோளில் ஏற்றி, பாதை தவறி பாதம் இடறி பதறி பயணம் போவதெங்கே, பதறி பயணம் போவதெங்கே, குற்றமில்லாத ரத்தம் மாறா குருசினில் பாய்வது ஏன் பாராய், குற்றமில்லாத ரத்தம் மாறாய் குருசினில் பாய்வது ஏன் பாராய், உருகலையோ உணரலையோ உள்கலையோ உணரலையோ உணர்வில்லையோ மனமே, உணர்வில்லையோ உன் கல் மனமே. பாவம் செய்தோர்கள் இங்கே உண்டு, பரமன் பாதகர் நடுவில் நின்று, பாவம் செய்தோர்கள் இங்கே உண்டு, பரமன் பாதகர் நடுவில் நின்று, உருகலையோ மனமே உணர்வில்லையோ உன் கல் மனமே, உருகலையோ உன் மனமே உணர்வில்லையோ கல் மனமே. இயேசு அந்த கொல்கதா மலையில அவர் எந்த பாவத்தையும் அவர் செய்யல. நாம் செய்த எல்லா பாவமும் அவர் தலைமையில் வந்துச்சு. மனுஷன் செய்த பாவங்களுக்காக வாயில்லாத ஒரு மிருகத்தின் மேல் கையை வைத்து அவன் மிருகத்தின் தலையின் மேல் கை வைப்பானால் அவன் பாவம் எல்லாம் அதன் தலைமேல் வந்துவிடும் என்கிற ஒரு நம்பிக்கையிலே அந்த ஆட்டுக்கடாவை பலியிடுகிறான் மனிதன். ஆனா அந்த பலியில மனுஷனுக்கு மன்னிப்பு இல்லை, விடுதலை இல்லை. இயேசு நம்மை போல அவர் வாழ்ந்தார்.
ஆனா நம்மை போல அவர் பாவம் செய்யவில்லை. நம்மை போல ஒரு மனிதனாய் வந்தார். ஒரு மனிதன் பட வேண்டிய எல்லா பாடுகளையும் ஒரு பட்டு. ஏன்னா என்ன ஒரு வித்தியாசம், மனிதன் பாவம் செய்கிறதுனால பாடுபடுகிறான். ஆனா அவரோ நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதினாலே நமக்காய் அவர் பாடுபட்டார், நிந்திக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். ஓ ரபலா கரா ஷகனா ரிபலா வகரபலபா. ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆவியானவரே, இந்த ஆற்றலானவரே, ஆவியானவரே, இந்த ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றி. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும் உருமாற்றும் என்னை, உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் ஏற்படுத்தும், பண்படுத்தும் ஏற்படுத்தும், ஆளுகை செய்யும். ஓ பாபா பாபா ராமா ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவி ஓ ஆற்றலானவரே, ஆவியானவரே, இந்த ஆற்றலானவரே, ஓ ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் சுத்தமானவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, ஓ அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் ஓ கண்ணீரெல்லாம் உடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவி, ஓ பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே.
படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடோ உருமாற்றும், உடைத்து விடோ உருமாற்றும், பண்படுத்துங்கப்பா, ஓ படுத்துங்க, பயன்படுத்துங்க, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்து பரிசுத்தமானவரே, பாவியையா நான் பாவியையா, பாவியையா நான் பாவியையா, என் பாவத்தை நீ கழுமையா, என் பாவத்தை நீ கழுமையா, பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்புமையா, பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்புமையா, என் பாவம் கழுவப்பட உம் பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவுமையா, என் பாவம் கழுவப்பட உம் தூய இரத்தம் ஊற்றுமையா, உம் தூய இரத்தம் ஊற்றுமையா, ஏசையா 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 ஏசையா, ஓ அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியானவரே எங்களை கழுவாண்டவரே, இன்னும் ஒரு விசை கழுவாண்டவரே, நீங்க கழுவாண்டவரே, எங்களை சுத்திகரி ஆண்டவரே, பிசாசு எங்களை வஞ்சிக்க கூடாது ஆண்டவரே, எங்களை ஏமாற்ற கூடாது ஆண்டவரே, பா ஆண்டவரே, எத்தனையோ பாவங்கள் எங்களை மேற்கொள்ளுதையா, எங்களால் மேற்கொள்ள முடியலப்பா, பாவத்தை மேற்கொள்ள நினைக்கிறோம், மறுபடியும் மறுபடியும் அந்த பாவம் எங்களை சுற்றி சுற்றி தள்ளி கொண்டே இருக்குது ஆண்டவரே, இதிலிருந்து விடுதலை அடைய நீங்க தான்யா, உங்க ரத்தத்தாலே ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா கழுவுங்க ஐயா, கழுவுங்க ராஜா, கழுவுங்க, இனி எங்களால் பாவத்தை மேற்கொள்ள முடியல என்ற வார்த்தை வரவே கூடாது. 2026 சாத்தானே சாத்தானே பாவத்திலே சாபத்திலே அக்கிரமத்திலே துதிக்க கூடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி, ஆராதிக்க கூடாதபடி, உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க கூடாதபடி போராடுகிற எல்லாம் எல்லாம் இப்ப 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 இயேசுவின் நாமத்தினாலே ஷபா ரபா கரபா துரபா ஷகரிதா ஏரே தேனா மாக்கா துரபா லகரபா ஷபலபா, உம்முடைய வல்லமை எங்கள் நடுவில் இறங்கட்டும் ஆண்டவரே. இனி பாவம் எங்களை பார்த்து பயந்து ஓடணும் ஆண்டவரே. பாவம் சாபம் எதுவும் பில்லி சூனிய கட்டுகள் எதுக்கு நாங்கள் அஞ்சவே கூடாது. எங்க சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டவரே கோலியாத்தை வெல்லுவதற்கு 5 குழாங்களில ஒரு கல் மாத்திரமே கோலியாத்தாகிய பிசாசை தாவீது ராஜாவால வீழ்த்த கூடுமானால் எங்களை நெருக்கி வருகிற நாங்கள் ஒவ்வொரு குழாங்கல்களாய் சாத்தானை துரத்துகிறவர்களாய் ஆண்டவரே
கபாலா ஷகா ரிபா லபா கரபா லபா. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், கிருபையின் மேல் கிருபை, வல்லமையின் மேல் வல்லமை, சகல வரங்களை பெற்று எத்தனை வரங்களை நாங்கள் பெற்றாலும் எங்க தேவனுக்கு முன்னாடி நாங்க எப்பவுமே தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும் ஐயா. ஏதாவது வரங்கள் இருக்குன்னா, கிருபை இருக்குன்னா, அது நீங்க கொடுத்தது. அதில் நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு ஒன்று இல்லையா. அப்படிப்பட்ட தாழ்மையினாலும், அப்படிப்பட்ட கிருபையினாலும், அப்படிப்பட்ட வல்லமையினாலும், அப்படிப்பட்ட அபிஷேகத்தினாலும் இன்று உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்போம் 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 ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. பிரித்தெடுங்க. உம்முடைய சுத்திகரிப்பு ஜபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷமாய் பிரித்தெடுத்து வரப்போகிற நாட்களில் எடுத்து நடத்தும், உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே.